C++ல வந்து நம்ம வந்து பேசிக் கான்செப்ட்லாம் பார்த்தோம். இந்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, சின்ன சின்ன கான்செப்ட்ஸ். அதாவது நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் சரி, நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் படிச்சு ஒரு எக்ஸாம் எழுதினாலும் சரி, இந்த மாதிரியான கான்செப்ட்ஸில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, இல்லை இந்த மாதிரியான ப்ரோக்ராம் தான் உங்கள்கிட்ட வந்து ரைட் பண்ண சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்க மாட்டீங்க. அதனால் உங்கள்கிட்ட வந்து ஒரு ப்ராஜெக்டை மேக் பண்ணுற மாதிரியோ, இல்லை வந்து ஒரு பெரிய கோடை வந்து டைப் பண்ணுற மாதிரியோ, இல்லை ஒரு லாஜிக்கான கான்செப்டை கொடுக்குற மாதிரியோ பண்ண மாட்டாங்க. சின்ன சின்ன கான்செப்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து அதிலிருந்து வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண வைப்பாங்க. அதில் நீங்கள் எப்படி வந்து இது பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன டாஸ்க்லாம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம அந்த மாதிரியான டாஸ்க்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக எழுத வைக்கணும் அப்படின்னா, ஒரு லாங்குவேஜில் இருந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து நேமை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து C++ல் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒரு இதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு cout யூஸ் பண்ணி நம்ம ஹலோ வேர்ல்ட், அதாவது ஒரு நேம் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். இது நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. பில்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பில்ட் பண்ணுறேன், பில்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் அப்புறமா வந்து ரன் பண்ணுறேன். இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணேன்னா எனக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது எனக்கு அப்படியே வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதில் நான் உங்கள் நேமை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் வந்து உங்கள் நேமை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய நேம் வந்து அசார். ஸோ EZHAR அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அசார் அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்டில் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கோடு வந்து ஒரு நேமை பிரிண்ட் பண்ணுறது. இப்போ இதில் வந்து என்ன பெரிய விஷயம், நம்ம வந்து சும்மா இப்போ C++னால் நேம் பிரிண்ட் பண்ண சொல்லும்போது இப்போ cout மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. உங்கள்கிட்ட ஒரு டாஸ்க் தராங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரக்சர் எழுதணும். ஒரே லைனில் எழுதுகிற கோட்னா பைத்தான் தான். பைத்தானில் உங்கள் நேமை பிரிண்ட் பண்ணுங்கன்னா பிரிண்ட்னு போட்டு உங்கள் நேமை பிரிண்ட் பண்ணிடலாம். இதே C ப்ரோக்ராமர் தான் நீங்கள் ஹெட்டர் ஃபைல் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் ஜாவாக்கும். நீங்கள் வந்து அந்த ஹெட்டர் ஃபைல் கிளாஸ் ஃபைல்லாம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் இதை கொண்டு வரணும். சும்மா டேரெக்டாக வந்து நம்ம வந்து அந்த கோடை வந்து எழுதிடக்கூடாது. ஓகே, அப்போ அந்த ஹெட்டர் ஃபைல் include iostream.h அதுக்கப்புறமா வந்து மெயின் ஃபங்க்ஷன் அதுக்குள்ளே இருந்தால் வந்து இது வந்து ரைட் பண்ணி. இது ஒரு சின்ன கான்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு நம்பர் பிரிண்ட் பண்ண, நம்பர்ஸ் வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி நம்பரை பிரிண்ட் பண்ணுங்கள். ஒரு 10 என்டர் த 10 நம்பர்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்பரை வந்து ரிவர்ஸில் கொண்டு வாங்க, 1 3 5 பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கான்செப்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட வந்து இது பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்பரை பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து அந்த coutல இப்போ ஆல்ரெடி இருந்ததில் இப்போ ஒன்றுனா இதில் 1ன்னு கொடுத்தா 1 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் லைனில் 2ன்னு கொடுத்தா 2, அப்படி 3 அப்படி மல்டிப்ளாக இதை எழுதிட்டே இருக்கலாம். அப்படி எழுதினா வந்து ஒரு 1 to 100 வரை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னா கோடு வந்து ரொம்ப லென்த்தாக போய்ட்டுருக்கும். நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இந்த லூப் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபார் லூப், ஒயில் லூப், டூ ஒயில் அந்த மாதிரிலாம் லூப்லாம் பார்த்தோம்ல, அந்த லூப் கண்டிஷன் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். என்டர் த 10 நம்பர் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இதை வந்து இன்ஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஐங்கிற மாதிரி ஒரு லெட்டர் நான் வந்து இன்ஷியலைஸ் பண்ணுறேன். ஐங்கிறது ஒரு வேரியபிள். நீங்கள் என்ன நேம் வேணாலும் என்ன வேரியபிள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ABC இந்த மாதிரி என்ன வேரியபிளும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஐன்னு ஒரு வேரியபிள் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ I = 0, அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ எதில் வந்து ஸ்டார்ட் ஆகணும். இந்த ஸ்பேஸ்னால் உங்களுக்கு தேவையில்லை, போட்டாலும் எரர்லாம் காமிக்காது. ஸோ அப்போ வந்து I வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா, எதில் முடியுது, I less than 10, ஒரு 11 வரை வரணும்னு வச்சுக்கோங்களேன். 10 வரை வரணும் 11 கொடுங்க, இல்லைனா இதில் greater than equal to கொடுத்துக்கோங்க. I ++. அப்போ எனக்கு 0ல் ஸ்டார்ட் ஆகும், 10 வரை வரும். ஏன்னா 11 greater than 11 ஆகிட்டால் இது ஃபால்ஸ், கண்டிஷன் ஃபால்ஸ். அதனால் எனக்கு 11லேருந்து வெளியே வந்துடும். greater than equal to அப்படின்னு இந்த ஆப்ரேட்டர் நான் உள்ள யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 10 வரை பிரிண்ட் ஆகும். இப்போ அந்த லூப் நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்து நான் மறுபடியும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இதுக்குள்ளே நான் வந்து ஐயை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த ஸ்ட்ரிங்கில் கொடுத்தேன்னா எனக்கு ஐங்கிறது மட்டும்தான் எனக்கு 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் இது இப்படி கொடுத்தா என்ன பிரச்சனை ஆகுங்கிறது ஒரு நிமிஷம் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நீங்கள் இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே கொடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன தான் நம்பரை கொடுத்துருந்தாலும் இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இது அப்படியே வந்து 10 டைம்ஸ் ஐன்னு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, 10 டைம்ஸ் எனக்கு அவுட்புட்டில் வந்து ஐன்னு பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து எனக்கு வந்து ஐனுடைய வேல்யூஸ் தான் பிரிண்ட் ஆகணும். என்ன இருக்குன்னா, அப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கை எடுத்து விட்டுட்டு இப்போ நீங்கள் ஐயை பிரிண்ட் பண்ணிங்கன்னா வேல்யூஸ் இங்கே வந்து லூப் வந்து செக் பண்ண ஐனா என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல கேட்கும். அப்போ ஐங்கிறது யார் அப்படிங்கிறத கேட்கும்போது
ஃபஸ்ட்டு 0 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 0ங்கிறது எனக்கு இது கரெக்டாக கரெக்டு தான், 0 வந்து 10 விட கம்மி தான், அப்போ 0 வந்து பிரிண்ட் ஆகும். அப்போ லூப் கரெக்டு எக்ஸிக்யூட்டட், அப்போ 0 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன இருக்கும், இங்கே வந்து இப்போ I வந்து 0 இருக்காது, இன்க்ரிமெண்ட் நெக்ஸ்ட் இதில் இன்க்ரிமெண்ட் ஆகி 1 மாறிடும். அப்போ மறுபடியும் I என்னன்னு கேட்கும், 1 இருக்கும். 1 இது செக் பண்ணும், கரெக்டு தாங்கிறது இது பண்ணிடும். மறுபடியும் லூப் இப்படி 2 3 4 5 எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். மல்டிபிள் டைம்ஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும்போது 11 10 டைம்ஸ் வரும். 11 உள்ளே வரும், 11 லெஸ் தென் 11னா கிடையாது, 11 ஈக்குவல் டு 11. அப்போ லெஸ் தென் ஈக்குவல் டு யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே, இல்லைனா இது எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே, 0 1 2 3 4 5 6 7 8 9 10ங்கிறது பிரிண்ட் ஆகிட்டு. இப்போ உங்களுக்கு 1லேருந்து 20 வரை பிரிண்ட் பண்ண சொன்னாலோ இல்லை வந்து வேறு எந்த மாதிரி பிரிண்ட் பண்ண சொன்னாலும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் வந்து மல்டிபிளாக பண்ணிக்கலாம். என்கிற 10 நம்பர்ஸ் அந்த மாதிரி நம்மக்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 10D 90 வரை வரும், 20 தானே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இது ஒரு கான்செப்ட், நம்பர்ஸ் வச்சு பிரிண்ட் பண்ண வைக்கிறது. இப்போது 1 3 5 அந்த மாதிரி போகணும்னு சொன்னாங்கன்னா அங்கே +2 போட்டிங்கன்னா I = I + 2 போட்டிங்கன்னா ஒரு டைமும் 2 2 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போய்ட்டுருக்கும். இதே வந்து 10 9 அப்படி வரணும்னா நீங்கள் அப்படியே ஆர்டரை மாற்றணும். உங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் 10. அப்போ கண்டிஷன் எப்படி வரணும், அதுக்கப்புறம் வந்து டிகிரிமெண்ட்டில் வரணும்னா மைனஸ் போகணும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றி இதை வந்து 2 3 கான்செப்ட்டில் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஃபார் லூப்புங்கிறது நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி கான்செப்ட்ஸில் கூட உங்களுக்கு டாஸ்க்கு கேட்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் கூட தரலாம். நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதுவும் ஒன்று வரும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதே கான்செப்ட்ஸ்குள்ளே இப்போ 1 to 10 வரை வருது. ஓகே, 1 to 20 வரை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10 அப்படின்ற வரும்போது மட்டும் எனக்கு 10 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும். எப்படின்னா 10 இப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ 10 அப்படி பிரிண்ட் ஆகினதுக்கு நமக்கு தெரியும். 10ங்கிறது சும்மா வரணும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த C அவுட் இப்படி எடுத்து இப்படி போட்டோன்னா 10 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிரும். இப்போ 10ங்கிறது வரும். ஆனால் இப்போ எனக்கு 10 வராது, லூப்பில் 20 இருக்கனால 20 டைம்ஸ் 10 10 வந்துட்டு இருக்கும். இதே அப்போ நீங்கள் வந்து எனக்கு 10 வரணும், லூப் போட்டு வெளியே தூக்கி நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல போட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு என்ன பண்ணும், இந்த கண்டிஷன் நடந்து முடிஞ்சிட்டு 10 வரும். ஆனால் எனக்கு இப்போ முடிஞ்சிட்டு 10 வரக்கூடாது. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 1 to 20 வரை 90 வரை நடந்துட்டு கீழே 10 10 வந்துருக்கு. அப்போ எனக்கு இப்படி வரக்கூடாது. எனக்கு என்ன வரணும் அப்படின்னா 10ன்னு வரும்போது தான் 10 வரணும். ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கண்டிஷனை நம்ம உள்ளே தான் எழுதணும். அப்போது இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணோம். ஆல்ரெடி இஃப் கண்டிஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அண்ட் அது உங்களுக்கு ஒரு சின்ன டைம் நான் வந்து ரிமெம்பர் பண்ண தான் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். இஃப் ஐங்கிற வேல்யூ வந்து 10 இருக்கும்போது எனக்கு 10ன்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்போ இதை எடுத்து இங்கே கொடுத்துருங்க. இந்த மாதிரி டாஸ்க்கு தான் உங்களுக்கு தருவாங்க. சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸாக கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலோ இல்லை கோடிங்கில் போய் ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலோ உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்கும். பெரிய ப்ரோக்ராமிங் தருவாங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான பட்சத்தில் உங்களுக்கு பெரிய ப்ரோக்ராமிங் தருவாங்க, பெரிய கோட்லாம் தருவாங்க, லாஜிக் காட்டு. சின்ன கான்செப்ட்லாம் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த லாஜிக்கில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா I வந்து 1லேருந்து 20 வரை பிரிண்ட் ஆகும். 1லேருந்து 20 வரை பிரிண்ட் ஆகும்போதே நான் என்ன சொன்னேன், எனக்கு 10 வரும்போது மட்டும் 10ன்னு பிரிண்ட் ஆகணும். அப்படின்னா நம்ம இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் லூப்புக்குள்ளே ஒரு இஃப் கண்டிஷன் வரலாம், இஃப்க்குள்ளே ஃபார் வரலாம், ஃபாருக்குள்ளே சுவிட்ச் வரலாம், எந்த கண்டிஷனுக்குள்ளே எந்த கண்டிஷனும் வரலாம், தப்பு கிடையாது. ஓகே, இது ஒரு லூப்புக்குள்ளே இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து இஃப் எல்சி எல்லாம் எதுவுமே வரல. 10ன்னு வரும்போது 10 மட்டும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா வெறும் இஃப் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். இஃப் வந்தால் எல்ஸ் தான் வரணுங்கிற எந்த அவசியமே கிடையாது. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, சரி, அவுட்புட் வந்து 0 1 2 3 9 வந்துட்டு 10 வரும்போது 10க்கு அப்புறம் 10ன்னு வருது. ஓகே, வந்துட்டு இந்த இது பிரிண்ட் ஆகுது. இந்த மாதிரியான லாஜிக்லாம் தருவாங்க. இதில் 1 2 நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணும்போது உங்களுக்கும் கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். 1 2 ப்ராக்டிஸ் நம்ம கோடு வந்து நீங்கள் படிச்சுட்டு வரதுனால மட்டுமே வந்து நம்மளால் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியாது. இந்த மாதிரி லாஜிக்கான விஷயங்கள் நீங்கள் யோசிக்கணும். இன்னும் 1 2 ப்ரோக்ராம் பார்ப்போம். லாஜிக்கான விஷயங்கள் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கோடிங்கில் உள்ள ஒரு இது வந்து புரியும், எப்படி நடக்குது, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா 10 வந்தோன்னே பிரேக் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல உள்ள பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க, 10 ஓடி எனக்கு வந்து அந்த லூப்பே முடிஞ்சிடணும். 20 வரை நான் போட்டிருக்கேன், பட் இருந்தாலும் பிரேக். ஓகேவா, அப்போது 10 இருக்கும்போது எனக்கு பிரேக் ஆயிரணும். என்ன நடக்குன்னு பார்ப்போம். லூப் வந்து நான் 20 டைம்ஸ் ஓட விட்டுருக்கேன், ரன் பண்ண விட்டுருக்கேன். ஆனால் நான் வந்து 10ல் பிரேக் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்போ எனக்கு என்ன நடக்கும்,
லூப் வந்து 10 டைம்ஸ் தான் 10 தான் நடக்கும். 0 1 2 3 4 5 6 7 8 9 10 நடக்கும். பிரேக்குங்கிற ஒரு இது யூஸ் பண்ணுறோம். பிரேக்குங்கிற இது எதுக்காக அப்படின்னா, கீவேர்டு எதுக்காக அப்படின்னா, ஏதாவது ஒரு கண்டிஷன் நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல எனக்கு பிரேக் ஆகணும் அப்படின்னா நம்ம அந்த இதுக்காக வேண்டி பிரேக் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த பிரேக் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, எனக்கு ஒரு லூப்பை வந்து 1 to 20 வரைக்கும் நான் வந்து பிரிண்ட் பண்ண விட்டுருக்கேன். 10 வந்தோடனே அந்த லூப் பிரேக் ஆகிரும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 10 இருக்கும்போது அந்த இடத்துல பிரேக் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த பிரேக் கண்டிஷன் இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, பிரேக் அப்படிங்கிற ஒரு கீவேர்டும் இருக்குது.